ஜெம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாட்கள்ல உத்தமத்தை குறித்து பார்க்க போகிறோம். அதற்கான ஒரு வேத வசனம் நீதிமொழிகளின் புத்தகம் 11ஆம் அதிகாரம் 20வது வசனம். மாறுபாடுள்ள இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள், உத்தம மார்க்கத்தாரோ அவருக்கு பிரியமானவர்கள். மாறுபாடு இருதயம் உள்ளவர்கள் கர்த்தருக்கு அருவருப்பானவர்கள். அருவருப்புனா என்ன தெரியுங்களா? ஐயோ எனக்கு அருவருப்பா இருக்கு, எனக்கு பார்த்தாவே பிடிக்கல அப்படின்னு சொல்லுவோம் பாருங்க. அதை குறித்து தான் நம்ம பாக்குறோம். அப்போ மாறுபாடு இருக்கிறவங்களுக்கு மாத்தி மாத்தி பேசுறவங்களோ இல்ல கடவுளுக்கு பாருங்க பொய் பேசுறவங்க, கடவுளுக்கு பிரியமில்லாத வாழ்க்கை வாழ்றவங்க தான் மாறுபாடு உள்ள சந்ததியார்னு சொல்லி அவர் நிறைய இடங்கள்ல திட்டுறதை பார்க்கிறோம். அப்படி திட்டும் போது பாருங்க இந்த வார்த்தை அருவருப்பு அப்படின்னு வருது. அருவருப்புன்னா பாருங்க பிடிக்காத ஒரு விஷயம். ஆனா உத்தம மார்க்கத்தாருக்கு பாருங்க ஆண்டவர் கொடுக்கிற சர்டிபிகேட்டை பாத்தீங்களா? உத்தம மார்க்கத்தார் மேல அவர் பிரியமா இருக்கிறாராம். அப்போ ஆண்டவருக்கு பிரியமா நடந்தா என்ன நடக்கும்? ஆண்டவருக்கு பிரியமா நடக்கும் போது அவருடைய ஆசீர்வாதம் எல்லாம் நமக்கு தாங்க. அப்போ உத்தமம் அப்படின்னா எதை நம்ம பார்க்கிறோம் அப்படின்னா பாருங்க மத்தேயு சுவிசேஷத்துல 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்துல தாளந்துகளை ஆண்டவர் எஜமானாகிய அவர் என்ன செய்யறாரு, சில பேருக்கு பாருங்க அவங்க திறமைக்கு ஏத்த மாதிரி தாளந்துகளை கொடுத்து நீ யூஸ் பண்ணு அப்படின்னு சொல்லி கொஞ்ச நாள் கழிச்சு எஜமானாகிய இயேசு கேட்கிறார். அந்த இடத்துல ஊழியக்காரர் பாருங்க 5 தாளந்துகள் கொடுத்தவர் இடத்துல கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 தாளந்து கொடுத்த இடத்துல இயேசு கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, 5 தாளந்த அவர் மறுபடியும் ஒரு 5 தாளந்த சம்பாதிச்சு வச்சிருக்கார். அப்போ மொத்தம் எத்தனை? 10 தாளந்த வச்சிருக்கிறத பார்த்து பாருங்க ஆண்டவர் என்ன சொல்றாரு அப்படின்னா, நல்லது, நீ உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே அப்படின்னு பாருங்க அவர் ஆசையோடு பேசுறாரு. ஆனா 2 தாளந்து உள்ளவங்க பாருங்க 4 தாளந்தா ஆக்கி வச்சிருக்காங்க. அந்த இடத்துலயும் அவர் புகழ்றாரு. எஜமான் பாருங்க தாளந்துகளை சம்பாதிச்சு பாருங்க கொடுத்த தாளந்துகளை திறமைகளை வச்சு கடவுள் கொடுத்ததை வச்சு அதை பெருக செய்கிறவங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்றது நல்லது, உத்தம ஊழியக்காரனே, உண்மையான ஊழியக்காரனேன்னு சொல்றாரு. ஆனா இந்த ஒரே ஒரு தாளந்தை வாங்கி நம்ம என்ன செஞ்சான் தெரியுங்களா? கொண்டு போய் மண்ணுல புதைச்சிட்டாங்க. ஏன்னா ஒன்னே ஒண்ணு கொடுத்திருக்காரு, அதை நான் பத்திரமா வச்சிருந்து எஜமான் வரும்பொழுது அதை திருப்பி நான் கொடுப்பேன்னு. அப்படி கொடுத்திருந்தா கூட பரவாயில்ல. அந்த இடத்துல பாருங்க அவர் சொல்றாரு, நீங்க விதைக்காத இடத்துல அறுக்கிறவரு, தெளிக்காத இடத்துல சேர்க்கிறவரு, கடவுள் மேலேயே குத்தத்தை சொல்றாருங்க. என்ன சொல்றாரு பாருங்க, இப்படி எல்லாம் கடவுள் செஞ்சிருப்பாருன்னு நினைக்கிறீங்களா? அவர் விதைக்காம கேட்பாராங்க? அறுக்க முடியுமா? ஆனா அவர் கொடுத்துட்டு தான் கேட்கிற தேவன். கொடுத்துட்டு கேள்வி கேட்டா பிடிக்க மாட்டேங்குது. பிடிக்காம என்ன சொல்றாரு பாருங்க இந்த சோம்பேறியான மனுஷன் சொல்றாரு அந்த இடத்துல, நீங்க இதெல்லாம் என்கிட்ட கேக்குறீங்களேன்னு சொல்லும் போது சூப்பரா பேசுறாரு ஆன்சர். அதுக்கு என்ன சொல்றாரு, அதுக்கு நான் காசு வச்சிருக்கவங்க கிட்ட கொடுத்திருந்தா நான் வட்டியோட வாங்கியிருப்பேனே. உன்கிட்ட கொடுத்தது எதுக்குன்னா, உன்கிட்ட கொடுத்தா நீ கொஞ்சத்துல உண்மையா இருக்கியா அப்படின்னு உண்மையும் உத்தமத்தை பார்க்கதான் உன்கிட்ட கொடுத்தேன். ஆனா நீ அதை அப்படியே மண்ணுல புதைச்சு வச்சுட்டு நீ என்ன செஞ்சிருக்கிற அப்படின்னா அதை ஒண்ணுமே இல்லாம தானே வச்சிருக்க அப்படின்னு சொல்லி அங்க என்ன சொல்றாரு தெரியுங்களா? இங்க உத்தமம் உண்மை உள்ள ஊழியக்காரனேன்னு சொன்னவரு அங்க சோம்பலுமானவனேன்றாரு, பொல்லாதவனேன்னு திட்டுறாரு. அப்போ உத்தமனா நம்ம நினைக்கிறோம் வெறும் பொய் பேசுறது இல்ல உண்மை பேசுறத வச்சுதான் உத்தமன் சொல்லி கடவுள் தீர்மானிக்கிறாருன்னு. ஆனா கடவுள் கொடுத்த திறமைகளையும் தாளந்துகளையும் பயன்படுத்தாத ஒரு மனிதனை பார்த்து பாருங்க கடவுள் என்ன சொல்றாருன்றதுதான் இந்த வேத வசனத்துடைய அர்த்தமா இருக்கு. அப்போ நான் உத்தமன், நான் கரெக்டா எல்லாத்துலயும் இருக்கேன் அப்படின்னு சொன்னாக்கா உண்மையாக சொல்றேன், நீங்க ஒரு உழைக்கிற மனுஷனா இருக்கணும். அதுதான் கடவுள் எதிர்பார்க்கிறாருங்க. உழைக்கிற மனுஷன் உத்தமமாவும் இருப்பாங்க. பாத்திருக்கீங்களா? அந்த காலத்து மனுஷங்க நல்லா உழைப்பாங்க, யாரையும் ஏமாத்த மாட்டாங்க. உழைக்காதவங்க தான் சோம்பேறித்தனத்துல மத்தவங்களை ஏமாத்திக்கிட்டு தெரிவாங்க. அப்போதான் பாருங்க இந்த உலகத்துல ஈஸியா சம்பாதிக்க முடியுமே அப்படின்னு அவங்களோட நினைப்பு அப்படி. ஆனா ஆண்டவருடைய பார்வையில பாருங்க எது விலையேற பெற்றதா இருக்குன்னா ஒரு மனிதனுடைய உத்தமமும் உண்மையதான் பாருங்க அவருக்கு பெரிய விலையேற பெற்ற ஒரு சொத்தா நினைக்கிறாரு. அப்ப நீங்களும் நானும் என்ன செய்யணும் அப்படின்னா, இன்னையில இருந்து நம்ம உண்மையும் உத்தமமான ஊழியக்காரர்களா, அவருக்கு ஒரு உண்மையும் ஊழியம் உள்ள உத்தம ஊழியக்காரரா நம்ம எல்லாரும் வாழ ஜெபிக்க போகிறோம். வாங்க அதற்காக நம்ம ஜெபிக்கலாம். எங்கள் அன்பும் இரக்கமும் நிறைந்த நல்ல தகப்பனே, உத்தமம் என்ற தலைப்புல நாங்கள் பார்த்தோம். நாங்கள் உம்மண்டையில் ஜெபிக்கிற சுவாமி. இந்த தலைப்பின் பிரகாரமாக நாங்க உத்தமம்னா என்ன நினைச்சோன்னா,
நாங்க ரொம்ப கரெக்டானவங்க தான் உத்தமம் நினைச்சோம். ஆனா உண்மையா உழைக்கிறவங்கள பார்த்து என் தேவன் நீங்க சொல்றீங்க உண்மையும் உத்தமமான ஊழியக்காரரே அப்படின்னு ஆண்டவரே ஒவ்வொருத்தரையும் நீங்க மகிழ்ச்சியோடு அவர்களை ஆண்டவரே பிரியமாய் அழைக்கிறத நாங்க இந்த வேத பகுதியில பார்க்கிறோம். நாங்கள் உத்தமமாய் நடந்து உம்முடைய ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இதுவரைக்கும் நாங்க ஒருவேளை உத்தமமா நடக்காத நாங்க நடந்த காரியங்களை நாங்கள் எங்களை மன்னித்து ஒரு விசையாக எங்களை மறுபடியுமாய் மாற்றும்படியாக நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்கள் வாழ்க்கையை நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். நீங்க எடுத்து ஆண்டவரே எங்களை உண்மையாக மாத்துங்கப்பா. ஆண்டவரே உம்மை போல ஆண்டவரே உம்முடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றதான் நீங்க வந்திருக்கீங்க. குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாக மாற்றுவதற்கே இந்த பூமியில நீங்க வந்தீங்கப்பா. நாங்க உங்களுடைய சாயலாய் மாற்ற ஆண்டவரே எங்களுக்கு உதவி செய்யும், பலப்படுத்தும் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசிர்வதிப்பாராக. God bless you.